அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். ஜீவனுக்கு அதிபதியே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், வல்லமை உள்ளவர், எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 14வது அதிகாரம். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவங்கள புறக்கணிக்க கூடாது, அவங்கள சேர்த்து கொள்ளணும். அவங்களுக்குள்ள நிறைய சந்தேகம் இருக்கு, அதை நம்ம குற்றமா தீர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவங்களுக்கு என்ன சந்தேகம்னு சொல்லிட்டு பவுல் அடுத்த வசனத்துல சொல்றாரு. ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், எல்லாத்தையும் சாப்பிடலாம், எதையும் தள்ள வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பலவீனனோ, இந்த விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவன் மரக்கறியை மாத்திரம் புசிக்கிறான். அவன் என்ன செய்யறான்? மரக்கறி மட்டும், வெஜிடபிள் மட்டும் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதே பிரச்சனைய 1 தீமோத்தேயு 4:4 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில பவுல் சொல்றாரு. இன்னொரு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 23ல இருந்து 30 வரைக்கும் அங்கேயும் பவுல் இந்த சாப்பிடுற காரியத்தை குறித்து அங்கேயும் சொல்லியிருக்காரு. அங்க விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டத புசிக்கலாமா அப்படின்னு, புசிக்க கூடாது அப்படின்றத, அந்த கடையில விற்கிற எல்லாத்தையும் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அதுல இருந்து பதில் சொல்லப்பட்டிருக்கத நம்ம பார்க்கலாம். அதுல நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில முடிக்கிறத அதுல நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவன் மரக்கறியை மட்டும் சாப்பிட்றான். ஏன்னா இது மாம்சம் பூசிக்கும் போது ஒருவேளை அது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ற எண்ணத்துல அதை அவன் தவிர்க்கிறான். காய்கறி மட்டும் சாப்பிட்றான், விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவன். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. இந்த மாம்சத்தை புசிக்கிறவன் புசிக்காம இருக்கிறவனை பார்த்து அற்பமா நினைக்க கூடாது. புசியாது இருக்கிறவன் புசிக்கிறவனை பார்த்து குற்றவாளி அப்படின்னு தீர்க்க கூடாது. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. தேவன் புசிக்கிறவனையும் ஏற்றுக்கொள்றாரு, புசியாது இருக்கிறவனையும் ஏற்றுக்கொள்றாரு. அதனால நம்ம யாரையும் குற்றவாளி என்று தீர்மானிக்க கூடாது. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? ஒவ்வொருவரும் தேவன்தான் எஜமான், அவனுக்கு வேலைக்காரர்களாய் இருக்கிறோம். மற்றவர்களுடைய வேலைக்காரனை நம்ம குற்றவாளின்னு தீர்க்க கூடாது. அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. நின்னாலும் சரி விழுந்தாலும் சரி, கர்த்தருக்கு அவன் ஊழியக்காரன், கர்த்தர் பார்த்து கொள்வாரு. அதனால மற்றவங்கள நம்ம குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. அவன் அவன் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. ஆண்டவர்
பார்த்துக்கிடுவாரு அந்த காரியம், அவனுடைய காரியத்தை. அதனால மற்றவங்களை நம்ம குற்றப்படுத்த கூடாது. அஞ்சியும் அடுத்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல சாப்பாட்டு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நியாயப்பிரமாண நாட்கள்ல வந்து இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாங்க. அதனால இவங்க வந்து அந்த பிரச்சனை அவங்க மத்தியில இருந்துச்சு. இப்ப பவுல் அவங்களுக்கு சொல்றாரு, சாப்பிடுறதுனால வந்து குற்றவாளின்னு தீர்க்காத, சாப்பிடாதனால குற்றவாளின்னு தீர்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேசுறாரு. நம்ம செய்யற எந்த ஒரு செயல்னாலையும் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் மாத்திரம்தான் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்றோம். அடுத்து 2வது பிரச்சனை இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான். ஒரு நாளை ஸ்பெஷல் டேயா அனுசரிக்கிறான். வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். ஒருத்தன் ஒரு நாளை விசேஷமா அத ஸ்பெஷல் டேயா அனுசரிக்கிறான். இன்னொருத்தன் எல்லா நாளையும் ஒண்ணு போல நினைக்கிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். அவரவர் மனசுல நல்ல நிச்சயத்து அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் கற்றுக் கொடுக்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாளை ஸ்பெஷல் டேயா அனுசரிக்கிறவன் கர்த்தரை வந்து கனம் பண்ணி அப்படி செய்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். எல்லா நாளையும் ஒண்ணு போல கர்த்தரை கனம் பண்ணுகிறான். அவனுக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு மட்டும்தான் கர்த்தரை கனம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. எல்லா நாட்களையும் ஒண்ணு போல அவன் நினைக்கிறான். அவனும் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். நம்ம சாப்பிடுறப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சாப்பிட்றதுனால நம்ம கர்த்தருக்கென்று சாப்பிடுறோம். புசியாதிருக்கிறவன் கர்த்தருக்கென்று புசியாதிருக்கிறான், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அவனும் என்ன செய்யறான்? சாப்பிடாதவனோ மாம்சத்தை சாப்பிடாதவனோ கர்த்தருக்கென்று இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விலகுறான். அவனும் ஸ்தோத்திரம் செலுத்துறான், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதில்லை. இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் தனக்காக வாழ்றது கிடையாது, மரித்தாலும் தனக்காக மரிக்கிறது கிடையாது. ஏன்னா 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லியிருக்கு, நம்ம கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். நமக்கென்று பிழைக்க கூடாது, கிறிஸ்துவுக்கென்று பிழைக்கிறவர்களா இருக்கணும். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரித்திருக்கிறோம். பிழைத்தாலும் நம்மளோட சித்தத்தை நிறைவேற்றுறவங்களா இருக்கக்கூடாது, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றத அறிந்து அதற்கென்று பிழைத்திருக்கிறவர்களா இருக்கணும். மரித்த பின்பும் நம்ம கர்த்தருக்குரியவர்கள், நம்ம கர்த்தரோடு வாழ போறோம், கர்த்தருக்குரியவர்கள் என்பதை நம்ம நினைக்கணும். நாம மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். உயிரோடு வாழ்ந்தாலும் நம்ம கர்த்தருக்கு சொந்தமானவங்க, மரித்த பிறகுமே நம்ம கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். கிறிஸ்து வந்து மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிறாரு. அதனாலதான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிழைத்திருக்கிறவரார், உயிரோடு இருக்கிறாரு. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை
குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? அதனால மற்றவங்களை நம்ம குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறதென்ன? மற்றவங்களை அற்பமா நினைக்க கூடாது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் போய் நியாயம் தீர்க்கப்படும்படியா அவர் நியாயாதிபதியா இருப்பாரு. நம்ம அவருக்கு முன்னாடி போய் நியாயசனத்துக்கு முன்பாக நம்ம எல்லாரும் நிக்கணும். அந்த நாள்ல நம்மள அவர் நியாயம் தீர்க்க போறாரு. அதுக்கு நம்ம எப்பயும் ஆயத்தம் உள்ளவர்களா காணப்படணும். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவங்கள தள்ளிவிடக்கூடாது. அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நம்ம குற்றமா நினைக்க கூடாது. அவங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, அவங்க மரக்கறிய மட்டும் புசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. புசியாதவனை அற்பமா எண்ணக்கூடாது. புசியாது இருக்கிறவன் புசிக்கிறவனை குற்றவாளின்னு தீர்க்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதை செய்தாலும் அவங்க அவங்களோட எஜமானனுக்கு அவங்க கணக்கு கொடுக்கணும். அவங்கள நிலைநிறுத்துறது அவங்களோட எஜமானாகிய தேவன் தான். அப்படின்றதுனால மற்றவங்களை நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. 2வது காரியம், நாட்களை விசேஷித்து கொள்றது. ஒரு சிலர் நாட்களை விசேஷித்து கொள்றாங்க. அப்படி விசேஷித்து கொள்றவங்க கர்த்தரை கனம் பண்றாங்க. ஒரு சிலர் எல்லா நாட்களையும் கர்த்தரை கனம் பண்றவங்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களும் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளாம எல்லா நாட்கள்லயும் கர்த்தருக்கென்று வாழ்றாங்க. அதனால யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. நம்ம உயிரோடு இருந்தாலும் மரித்தாலும் நமக்குரியவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குரியவர்கள். நம்மளை அவருடைய இரத்தத்தினால மீட்டு இருக்கிறாரு. கிறிஸ்து எப்படி மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவரா இருக்கிறாரு, அது போல நம்மளும் உயிரோடு இருந்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்குரியவர்களா இருக்கிறோம். நம்மளோட விருப்பத்தின்படி நடக்கக்கூடாது. தேவ சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதனால மற்ற சகோதரர்களை குற்றவாளி என்றோ அற்பமாவோ நினைக்க கூடாது. நம்ம எல்லாருக்கும் நியாயம் தீர்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் நியாயாதிபதி. அவருக்கு முன்பாக நம்ம போய் நிக்கிறதுக்கு எப்பயும் ஆயத்தம் உள்ளவர்களா காணப்படணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நாங்க பிழைத்தாலும் மரித்தாலும் உமக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவரே, நாங்க எங்களோட சுய விருப்பத்தின்படி நடக்கக்கூடாது. தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே காணப்பட கிருபை செய்யுங்க. மற்றவர்களை குற்றவாளியும் தீர்க்க கூடாது, அற்பமா நினைக்க கூடாது. ஆண்டவரே, இந்த 2 காரியத்திலையும் நாங்க சரியா நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஒரு நாள்ல நீர் நியாயாதிபதியாய் ஆண்டவரே நியாயஸ்தானத்துல உட்கார்ந்திருக்க போறீங்க. அப்பா, நாங்க உமக்கு முன்பாக நிற்கும் போது குற்றமற்றவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களை இந்த காலை வேளையில உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. ஆண்டவரே, எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் கவனம் உள்ளவர்களாய் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்துங்க. சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்ய, அநேகர் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. God bless you.